நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ். எஸ்ஆர்ஓ ஆஃபீஸுங்கிறது சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். நீங்கள் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக அங்கே சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர்டாக இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஏதாவது லீகல் இருக்கா இல்லை ஸ்டே ஆர்டர் இருக்குதா அப்படிங்கிறது கோர்ட்டோட அட்வைஸ் படி அங்கே ரெஜிஸ்டர்டில் கண்டிப்பாக மென்ஷன் ஆகி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது பட்டாவோட நம்பர், சர்வே நம்பர். இதை கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எகெயின்ஸ்டா இல்லை வேற ஏதாவது இல்லீகலாக இருந்ததா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கி அடுத்த தலைமுறையாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்த நம்ம கஷ்டப்பட்டு, ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சம்பாரிச்சு அப்படிங்கிறதுல எப்படி ஈஸியாக சம்பாதிச்சாலோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலோ காசு தானே, அந்த காசை நம்ம எப்படி ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன செக் தான். நிறைய பேருக்கு கேட்கறதுக்கே சங்கடம். இன்னார்ட்ட கேட்டா என்ன சங்கடம், கேளுங்க, கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும்.